ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுடைய சின்ன சின்ன சேட்டைகள் போட்டிருக்கேன். ஒயிட் சீஸ் பாஸ்தாவோடைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அப்புறம் நைட்டு நான் என்ன ப்ரிப்ரேஷன் அடுத்த நாளைக்கு நான் பண்ணுறேங்கிற வீடியோவை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேர் சேர்ந்து வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லி நான் உட்கார வச்சா, பெரிய குட்டிக்கு பாப்பா உட்காரதில் இஷ்டமே இல்லை, தனியாக தான் போகணுன்னு சொல்லி என்னென்ன சேட்டை பண்ணுறா பாருங்களேன். சின்ன குட்டிக்கு அக்காவோட உட்காந்து ஓட்டணும்னு ஆசை. அவள் வண்டி தள்ளுறா. ஆனால் பெரிய குட்டி நோ, நான் மட்டும் தான் ஓட்டுவேன், நீங்கள் இறங்கு அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தனியாக உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன குட்டி நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன், நீ போகக்கூடாதுமா, அவள் விளையாட்டோன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்கேன். அவள் அழுகிறத பார்த்துட்டு இவங்க வண்டி ஓட்ட முடியல. ஐயோ, நம்ம தங்கச்சி அழுகிறாளே, என்ன நினைக்கிறாளோ தெரில. நான் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ இதாக பார்த்துட்ருக்கான். இவங்களுடைய சின்ன சின்ன குறும்புகள் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களோட சேட்டைகளை பார்க்கும்போது அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. பாருங்களேன், மறுபடியும் நான் போய் அக்கா கூட தான் உட்காருவேன்ட்டு போய் உட்கார்றா. ஆனால் நோ சொல்லிட்டா. இது பார்த்திங்கன்னா அது மத்தியானம் எடுத்த வீடியோ, இது ஈவினிங் எடுத்த வீடியோ. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா மார்னிங்கும் சரி, நைட்டு படுக்க போகிறப்பவும் சரி, பெட்டை நான் தட்டி விடுவேன். புழுதி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தட்டி விடுவேன். அதை 2 பேரும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரு கிளாத்து எடுத்துகிட்டு அதை எடுத்து சும்மா அந்த டாய்ஸை தட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பேபிஸ்க்கு நல்ல மைண்டில் நல்ல ஸ்டோரேஜ் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம குழந்தைங்களோட மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், எதுவுமே இருக்காது, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்சர்வ் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக பேசுகிறதுலையும் சரி, நம்மளுடைய பண்ணுற செயல்களும் சரி, எல்லாமே குழந்தைங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம இப்போ இந்த நம்ம வளர்ந்தப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் யாருமே நம்ம அம்மாவுக்கு டைமே கிடையாது, யோசிக்கிற அளவுக்கு கூட டைம் அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்க. இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பிள்ளைங்களை பற்றி ரொம்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நமக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இப்போ 2 பேரும் ஜாலியாக ஈவினிங் விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் எடுத்து, இப்போ 2 டேஸாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நான் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களையும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. வீடியோ எடுத்து அவங்க நம்ம வீடியோ எடுக்கணுக்கோசரம் அவங்கள அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுல இஷ்டமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுவுமே சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் எதுக்கு வீடியோவாக போடுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் ஏதோ வேலையிலேருந்து டென்ஷனாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன குட்டி பாப்பாக்களுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கோசரமாகவும் இது நாங்கள் இப்போ ஃபாரினில் இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலிஸில் எல்லாமே மிஸ் பண்ணுவாங்களே, எங்கள் அம்மா வீட்டு சைடும் சரி, எங்கள் வீட்டுக்கார ஃபேமிலியும் சரி, எல்லாமே எங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. அவ்வளோ சேட்டைகள் பாருங்களேன். அடுத்து என்கிட்ட நான் ஏதாவது திட்டுறேன்னா அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ரிமோட் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், அப்படியே சிரிச்சிட்டே வாங்குவாங்க. இது எங்கள் வீட்டுக்காரோட ஷர்ட்டு, அவங்களோட யூனிஃபார்மு. அதை எடுத்து ஹேங்கரில் நம்ம துவைச்சி மாட்டியிருந்தேன், அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ராவடி பண்ணி அதை வாங்கி அது மேலே என்னென்ன பண்ணுறா பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட் டின்னருக்கு போகலாமா? இது ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். இது இப்போ பாஸ்தா நல்லா தண்ணியில் குக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து வடித்து வச்சிடணும். இது அடுத்த பேனில் நெய்யோ இல்லை வெண்ணெயோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டு, பச்சை மிளகா ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல்லுங்க, பெரிய பெரிய பூண்டாக இருந்தது, ஒரு 4 பல் பூண்டு போட்டிருந்தேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் அந்த கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நான் 1 கப்பு காய்ச்சின பால் வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சின பால், பச்சை பால் ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய்க்கு நெய்க்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் காய்ச்சின பாலை ஊற்றிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் அந்த சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டுடணும்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தா போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் நமக்கு வந்து பாஸ்தா அளவு தெரியும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீஸ் வந்து நான் 2 அந்த ஒரு ஷீட்டு சீஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சீஸு 2 சீஸ் நான் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 வரமிளகாயை நான் வந்து மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சிருக்கேன். இது பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு 3 வரமிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திப்பியாக மாதிரி அரைச்சி அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு அந்த கெட்டியாக வந்துடும். ஸ்பைசஸ்க்கு நிறையா போட்டிருக்கோம். அப்புறமேலு அந்த திக்னஸ் வந்து நல்லா வரும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போதும், இந்த கொஞ்சம் லிக்விடாக கொஞ்சம் மில்கியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் இந்த டைம் வந்து ரொம்ப ட்ரையாக பண்ணியிருந்தேன். ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் பச்சைப்பயிறு தோசைக்கு தான் நான் அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள். பச்சைப்பயிறு நான் வந்து தாய் ரைஸ் வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அளவு அந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தாய் ரைஸ் இது. தாய் ரைஸில் இட்லி ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் எடுத்திருக்கோம். அது 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதிகமாக பச்சைப்பயிறு போடுறவங்க 1 டம்ளர் போட்டுக்கலாம். நான் வந்து பாப்பாங்களும் கொடுக்கறதுனால கொஞ்சம் செமிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் நம்மளுடைய இட்லி ரைஸ் என்ன தான் நீங்கள் மாவாட்டினாலும் நம்ம இட்லி ரைஸோட டேஸ்ட்டு தாங்க. அதனால் அது ஒரு 2 டம்ளர் நான் போடுவேன். ஒரு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கூட வெந்தயம் போட்டு நல்லா 3 டைம்ஸ் கழுவி ஊற வச்சுட்டேன். காலையில் நாங்கள் ரெகுலராக சூப் குடிப்போம், ஏதாவது ஒரு சூப் குடிப்போம். இந்த டைம் வந்து கொள்ளு சூப் குடிக்கலான்னு சொல்லி நைட்டே கொள்ளு வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.